நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, வழக்கமா உங்க ஸ்மார்ட் போன்ல நிறைய கால் பண்ணுவீங்க. கால் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமா இப்படி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் எப்படி நீங்க கேட்கறது என் காதுக்கு விழுது. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க் கீழே கொடுத்துங்க. தேவைப்பட்டா ஜாயின் பண்ணீங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஸ்மார்ட் போன்ல மொபைல் டேட்டா இருக்கு. மொபைல் டேட்டாக்கு பதிலா வைஃபைல உங்க ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நான் காட்டக்கூடிய இந்த செட்டிங் கொஞ்சம் ஒர்த்தாவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது எப்படி எனேபிள் பண்ணணும், எப்படி டிசேபிள் பண்ணணும், இதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். வாங்க. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போன்ல போன் ஆப் இருக்கும்ல, அதை நீங்க டாப் ரைட்ல 3 டாட் இருக்கும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வைஃபை காலிங் இருக்கு பாத்தீங்களா, அதை எனேபிள். ஸோ இதில் பாத்தீங்கன்னா யூஸ் வைஃபை டு மேக் அண்ட் ரிசீவ் கால். அதாவது பக்கத்தில் ஏதாவது வைஃபை இருந்துச்சுன்னா அது வழியாக கூட நீங்கள் வந்து ஃபோன் கால் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபோன் காலை வந்து ரிசீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல், ஜியோ இவங்கெல்லாம் இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செட்டிங் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. வைஃபை மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆப் மூலியமாகவும் நீங்கள் இதை எனேபிள் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க, கனெக்ஷன்ஸ்குள்ள போங்க. ஸோ பார்த்தீங்களா, வைஃபை காலிங் இது ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதாவது ஆப்ல நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா போனோட செட்டிங்லையும் இது எனேபிள் ஆகிடும். இப்போ நீ இதை ஆஃப் பண்றேன். மறுபடியும் ஃபோன் ஆப்பில் போய்ட்டு டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, வைஃபை காலிங் ஆஃப். ஸோ நண்பர்களே, வைஃபை காலிங்கை எப்படி எனேபிள் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பயனுள்ளதாக ஆக்கிங்க இது மூலியமா. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த செட்டிங் ஆல்ரெடி நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த செட்டிங் எனக்கு புதுசு, என்னுடைய ஃபோனில் இருக்குது, நான் பயன்படுத்தலை அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் கேட்குறது எல்லாமே ஒன்று தான். வழக்கம் போல வீடியோக்கில் சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள்.